எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப முதல் வாராந்திர கூட்டு தியானத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக்லி மெடிடேஷன் செஷன். சரிங்களா? உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ண அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? தியானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப எவ்ரி Thursday நம்ம வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கூட்டாக இப்ப தியானம் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப முதல்ல இன்னைக்கு எண்ணங்கள் அற்ற நிலை. நான் தியானம் பண்றேன், எனக்கு தியானம் பண்ணும்போது என்ன கிடைக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தியானத்தோட முதல் படி, சகஜ யோகாவோட தியானத்தோட முதல் படி எண்ணங்கள் அற்ற நிலை. அப்படின்னா என்ன? நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம், நமக்குள்ள 3 முக்கிய நாடிகள் இருக்கு. வலது, இடது, மைய நாடி. சரிங்களா? அத சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடி அப்படின்றாங்க. நம்ம இப்ப தியானத்துல உட்காரோம், கண்ணை மூடுங்க அப்படின்ன உடனே நமக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் எண்ணம். எண்ணம் எங்கே நமக்கு தோன்றது? ஒன்று நம்முடைய கடந்த காலத்துல இருந்து அல்லது எதிர்காலத்துல இருந்து தோன்றது. கடந்த காலம்ன்றது நம்முடைய இடது பக்கத்தை குறிக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அப்படின்றது நம்முடைய வலது பக்கத்தை குறிக்கிறது. எண்ணங்கள் நமக்கு மாறி மாறி வருது. ஆனா நம்ம இப்ப ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றோம், 8 நிமிஷம் எண்ணங்கள் வருதுன்னா அது தியானம் இல்ல. அந்த எண்ணங்கள் அற்ற உணர்வு நிலை நமக்கு 1 நிமிஷம் கிடைக்கிறதுனா அதுதான் தியானம். எண்ணங்கள் எங்கேருந்து இப்படி தோன்றது? கடந்த காலத்துல இருந்து ஒரு எண்ணம், எதிர்காலத்துல இருந்து ஒரு எண்ணம், இப்படி மாறி மாறி வருது, ஒரு அலை மாறி வருது. ஒரு நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தியானத்துல இருக்கும்போது இந்த அலமாரி வருதுல வேவ்ஸ் சொல்றோம், தாட்டோட வேவ்ஸ். அது ஒரு நொடி பொழுது இல்லாம இருக்கும். அந்த நொடி பொழுதுதான் சமஸ்கிருதத்துல விளம் அப்படின்றாங்க. அந்த நிலையை அடையறதுக்கு தான் பெரிய பெரிய யோகிகள்லாம் தவம் இருந்தாங்க. ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவங்களுடைய அருளால அந்த நிலையை நம்மளால ஈஸியா அடைய முடியும். எப்படின்னா, நம்ம முதல்ல நாடிகளை சுத்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள போறோம். போகும் பொழுது நம்முடைய தாய் சக்தி, நம்முடைய தெய்வீக தாய் சக்தி குண்டலியானது மேல எழும்ப ஆரம்பிக்கும். எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சக்கரங்களை சுத்திகரிப்பு செய்யறாங்க, அதற்கு ஊட்டம் அளிக்கிறாங்க, அதனை வளப்படுத்துறாங்க. அதனால சக்கரங்கள் சுத்தி இருக்கிற உறுப்புகளும் நமக்கு நல்லா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்ச்சி ரீதியா உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய சக்கரங்கள் சரியாக இல்லை. நம்ம வெளியில ட்ரீட்மெண்ட் பண்றோம், நம்ம உள்ளுக்குள்ள சக்கரங்களை சுத்திகரிப்பு செய்யணும். அதுக்குதான் இந்த தியானம். சோ நீங்க தியானத்துல 10 நிமிஷம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க 1 நிமிடம் எண்ணங்கள் அற்ற நிலை இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு தியானம். இது எப்படி நமக்கு கிடைக்கும்? சகஜ யோகா ஒரு வாழும் கலை. இத நம்ம தினமும் பண்ணணும். காலையில ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம். காலையில 6 மணிக்குள்ள பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ பண்ணுங்க. மாலையிலும் கண்டிப்பா இதை நீங்க பண்ணணும். பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அப்படின்னா, நமக்கு மேல நமக்கு நம்பிக்கை வரும். முதல்ல எனக்கு இந்த நுண் அதிர்வுகள் தெரிய ஆரம்பிக்கிறது, எனக்கு எண்ணங்கள் அற்ற நிலை கிடைக்கிறது. அப்ப அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் மட்டும்தான் நம்ம கடவுளோட தொடர்பு இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு நாள்ல அப்படி உட்காந்து நம்ம அமைதியா இருக்க மாட்டோமா ஒரு நிமிஷம். அந்த அமைதியா இருக்கிற அந்த 1 நிமிஷம் நீங்க நிறைய நல்ல முடிவுகளை உங்க லைஃப்ல எடுத்திருப்பீங்க. இந்த தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு எப்ப ஒரு பிரச்சனை வருதோ உங்களால எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். சோ தியானத்துடைய முதல் படி எண்ணங்கள் அற்ற உணர்வு நிலை. அததான் நம்ம அடையறதுக்கு தினமும் தியானம் பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அடையணும். நம்ம மேல நம்பிக்கை வந்தா என்ன ஆகும்? நமக்கு எல்லார் மேலயும் நம்பிக்கை வரும். நம்முடைய நுண் அதிர்வுகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளால எல்லாருக்கும் கொடுக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த எண்ணங்களற்ற உணர்வு நிலைனா என்னன்னு பார்த்தோம். தியானத்தோட முதல் படி எண்ணங்களற்ற உணர்வு நிலைன்னு பார்த்தோம். நம்ம இப்ப தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாதாஜி நமக்கு தெரியும், தியானத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பந்தன் கவசம்ன்றது ஒண்ணு நம்ம கத்துன்னு இருக்கோம். அந்த கவசம் எப்படி பண்றது ஸ்ரீ மாதாஜி பண்ணிருக்காங்க. அத முதல்ல பார்ப்போம். கண்ணை திறந்து நம்ம பார்த்துட்டு
அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த வீடியோவை நாங்க பிளே பண்ணுவோம். அப்ப நம்ம தொடர்ந்து அந்த வீடியோவோட சேர்ந்து அந்த கவசத்தை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Now raise your kundalini. Raise your kundalini slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one, let's do it very slowly. And knowing what you are. You are a saint. Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one you have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. நம்ம பந்தன் போட்டு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம நாடிகளை சமநிலைப்படுத்துவோம். முதல் படி 2 கையும் பூமி தாயின் மீது. நம்முடைய 2 உள்ளங்கையும் பூமியின் தாயின் மீது வைப்போம். நம்ம கவனம் தலை உச்சியில் இருக்கட்டும். பூமி தாயிடம் கேட்போம், தாயே, என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கள். நம்ம கேட்டுட்டு அமைதியா இருப்போம். இப்ப அடுத்தபடி நம்முடைய இடது உள்ளங்கை மடி மீது, வலது கை தொடர்ந்து பூமியில், நம்முடைய சந்திர நாடியை, இடது நாடியை சமநிலைப்படுத்த போறோம். இங்க கேட்க போறோம், தாயே, என்னுடைய சந்திர நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, என்னுடைய சந்திர நாடியை தூய்மைப்படுத்துங்கள். கவனம் தொடர்ந்து தலை உச்சியில். இப்ப மெதுவா வலது உள்ளங்கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி. வலது உள்ளங்கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி நம்முடைய சூரிய நாடியை சமநிலைப்படுத்துவோம். இங்க கேட்க போறோம், தாயே,
என்னுடைய சூரிய நாடியை சமநிலைப்படுத்துங்கள். என்னுடைய சூரிய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். ரெண்டு கையும் மடி மீது. கவனம். நடுநாடி, சுழுமுனை நாடி. இங்க கேட்க போறோம். தாயே, என்னுடைய சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்தி சமநிலையில் வைத்திருங்கள். கவனம் தொடர்ந்து தலை உச்சியில். இப்ப மெதுவா நம்முடைய வலது கையெடுத்து இடது புற இதயத்துல வைப்போம். வச்சுட்டு இங்க சொல்ல போறோம். தாயே, நான் ஆத்மாதான். தாயே, நான் ஆத்மாதான். நீங்க அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய கவனம் ஆத்மாவிடம் வரும். ஸோ நம்ம மனசார தன்னம்பிக்கையுடன் சொல்லுவோம். தாயே, நான் ஆத்மாதான். அடுத்த ஸ்டெப், நம்முடைய வலது கை எடுத்து உச்சந்தலை, உச்சிக்குழின்னு சொன்னோம்ல, அங்க வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இங்க கேட்க போறோம். நம்முடைய குண்டலினி தாயிடம், குருவிடம், தாயே, என்னுடைய யோகத்தை நிலைநாட்டுங்கள். தாயே, என்னுடைய யோகத்தை நிலைநாட்டுங்கள். மிக பணிவுடனும் தன்னம்பிக்கையுடன் நம்ம கேட்கணும். அப்பதான் குண்டலினி சக்தி நமக்குள்ள வேலை செய்வாங்க. தாயே, என்னுடைய யோகத்தை நிலைநாட்டுங்கள். கேட்டுட்டு வலது கையை மெதுவா மடி மீது கொண்டு வாங்க. இரண்டு கையும் மடி மீது. கவனம் தொடர்ந்து தலை உச்சி குழியில். நம்ம இப்ப அமைதியா இருப்போம். ஏதாவது எண்ணங்கள் வந்தால் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த எண்ணம் நம்மளை விட்டு விலகி போயிடும். நம்ம தாய்கிட்ட கேட்போம். தாயே, எனக்கு எண்ணங்கள் அற்ற உணர்வு நிலையை தாருங்கள். தாயே, எனக்கு எண்ணங்கள் அற்ற உணர்வு நிலையை தாருங்கள். கவனம் தொடர்ந்து தலை உச்சி குழியில். சிறிது நேரத்தில் நம்ம இப்ப தியானத்துக்குள்ள போவோம்.
நம்ம கண்களை ரொம்ப மெதுவா திறப்போம். இந்த தியானம் நன்றாக அமைந்ததற்காக நம்ம குருவுக்கு நன்றி சொல்வோம். நம்ம இப்ப ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்க போறோம். கேட்கும் பொழுது அவங்களிடமிருந்து நுண் அதிர்வுகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும். கவனத்தை தலை உச்சியில வச்சுண்டு அதை கேட்போம். கீழே உங்களுக்கு தமிழ்ல சப்டைட்டிலும் வரும். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்ரீ மாதாஜி பந்தன் போடுற வீடியோவை போடுவோம். அப்ப நம்ம பந்தன் போட்டுட்டு தியானத்தை முடிச்சுப்போம். Meditate. Now to say you must meditate, people think it's a kind of a ritual or maybe a kind of a style of sadhana. No. Meditation is for you to go deep down into yourself, to achieve all that your Sahasrara wants to give you, to achieve that height of detachment, of understanding, is only through meditation. So what happens in meditation is that your awareness crosses over Agya, goes above and is now stationed in the Sahasrara, in thoughtless awareness. Then the reality of Sahasrara, the beauty of Sahasrara starts pouring in your own character, in your own temperament. As it is in Sahaja Yoga, we don't believe in people who run away from society and go to Himalayas, or that I call that as escapism. That is not the point. What happens is that you are there, you see everyone, watch everyone, you know everyone, you are close to everyone, but you are a detached person. It's a state of mind that you achieve when Sahasrara is open. Then that state you are dealing with people, you are dealing with problems, you are dealing with situations, but you are not involved in it. There is no involvement, and that involvement which you had before can never give a complete insight what is happening, what is the truth is about any situation. So this detachment helps. The greatest thing of the detachment is that you are not affected. No use saying that, oh, you are not affected, mother, so how can you feel for another person? How can you have compassion for another person? Because if you feel for another person, then only you can solve the problem. But this feeling that you have is again a kind of an attachment. It is not a real feeling, because it doesn't help. The person is crying, you are also crying. The person is troubled, you are also in trouble. And this does not help that person, nor will it help you. So to have detached in no way means you do not feel the another person. You do feel. You feel the agony of that person, the trouble of that person, of the whole society sometimes, and of the whole country. But that your feeling is so detached that the all-pervading power takes over. Now raise your Kundalini. Raise your Kundalini slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot, one knot. Second one, let's do it very slowly and knowing what you are. You are a saint. Do it properly, do it properly, not in a haste. Take it to your head, push back your head and give it two knots there, one and two. Now let's do the other one. Again, the third one you have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head
Now give it the third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. இன்றைய செஷன் முடிஞ்சது. அடுத்த வாரம் நம்ம நாடிகளை பத்தி பார்க்க போறோம். நாடிகள் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி. இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணோம். நமக்கு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் அந்த ஒரு அமைதி கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். அடுத்த வாரம் மாலை 5 மணிக்கு திருப்பி நம்ம கூட்டாக ஒன்னா சேர போறோம். சப்போஸ் ஏதாவது ஒரு வாரம் என்னால சேர முடியல அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். நீங்க அப்புறமா போய் அதை பாருங்க. பட் மிஸ் பண்ணாம எவ்ரி Thursday சேர்ந்து தியானம் பண்ணும்போது கூட்டாக நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா டிஸ்பிளேல வர நம்பருக்கு எங்களை எப்போ வேணா கூப்பிட்டு நீங்க பேசலாம். அடுத்த வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.